கண்டிப்பா. இப்ப எல்லாருக்குமே ஒரே மோட்டிவ். என்ன மோட்டிவ்னா மணி. கண்டிப்பா. மணி இல்ல அப்படின்னா, அதாவது ஒரு தொழில் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த தொழில்ல எவ்வளவு இன்கம் வரும் அப்படின்றது தான் நம்மளுடைய எய்மா இருக்கும். இப்ப அந்த இன்கம் வந்து டேட்டூல வந்து நெறைய கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப ரீசென்ட் டேஸ்ல உங்களுடைய வீடியோஸையும் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, BMW கார் வாங்கியிருக்கீங்க. டேட்டூ போட்டுட்டு ஒரு ஸ்டுடியோ வச்சுட்டு, இவங்க இவ்ளோ சம்பாரிச்சு இவ்ளோ பெரிய ஆளா வளர்ந்துருக்காங்களா எப்படி? இல்ல அப்படின்னா வேற ஏதாவது இல்லீகல் பிசினஸ் பண்றாங்களா? அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து உங்கள பத்தின விமர்சனம் வந்து நெறைய வருது. என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லீகலாக பண்ணியிருந்தேன்னா அது தானே கவர்மெண்ட் இருக்குது, பண்ண முடியாது. வாய் என்ன வேணாலும் சொல்லலாம், அதனால சொல்லிடுவாங்க. இல்லீகல் மீன்ஸ் வேற பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. மேபி அதுதான் சொல்கிறேன். ஸோ டேட்டு போட்டதுனால BMW வாங்கிட முடியுமா, டேட்டு போட்டதுனால இன்னொன்று பண்ணிட முடியுமா, டேட்டு போட்டதுனால ட்ராவல் பண்ணிட முடியுமா, என்ஜாய் பண்ண முடியுமானா அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ நம்ம அதுலேயே பண்ணனாலும் தொழிலை லவ் பண்ணோம். நம்ம எந்த தொழிலை லவ் பண்ணி நம்ம பண்ணாலும் அந்த தொழில் அந்த அளவுக்கு நம்மளுக்கு க்ரோத்தை கொடுக்கும். நம்ம எந்த தொழிலை லவ் பண்ணுறோன்றது இல்லாமல் இப்போ நான் பார்த்தீங்கன்னா தொழிலே லவ் பண்ணுவேன், எந்த தொழிலாக இருந்தாலும் லவ் பண்ணுவேன். ஸோ அப்படின்னும் பொழுது நாங்கள் மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நான் டேட்டூ ஆர்டிஸ்ட் இன்க்ளூடிங் நாங்கள் கிளினிக் வச்சுருக்கோம், ஸ்கின் அண்ட் ஹேருக்கு கிளினிக் வச்சுருக்கோம் ஒரு பார்ட்னர்ஷிப்பில். ஸோ அண்ட் ட்ரேடிங் நாங்கள் பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இது இல்லாமல் அது சோர்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ப்ளஸ் நாங்கள் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்காக ப்ரொமோஷன்ஸும் ஆப்வியஸாக இன்ஃப்ளூயன்சராக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், சொன்னால் தப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ப்ரொமோஷன்ஸும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன்.